लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तजितरानगृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 53வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய திருவேங்கடத்தந்தாதி என்கிற நூலினுடைய 89வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கடந்த ஆண்டு 36 பாசுரங்களை அனுபவித்தோம். இந்த ஆண்டு 37வது பாசுரம் தொடங்கி இன்று வரைக்கும் 88 பாசுரங்களை அனுபவித்தோம். இன்றைய பாசுரமானது 89வது பாசுரம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு தூய அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையண்ட மணாலதாசன் உகந்துரைத்த 100 கலித்துறையே அந்தாதி 100 கலித்துறையே. இன்றைக்கு 89வது பாசுரத்தை சேவிப்போம். மாதிரம் காதல் மனை வாழ்க்கை என்றெண்ணி வான் பொருட்டு மாதிரம் காதம் பலவுழல்வீர் இன்னும் மைந்தன் என்று ஓர் மாது இறங்காதபடி வணங்கீர் அரிமாவுடு கைமா திறங்காது அமர் செய்கின்ற சேடமலையினையே. சேஷாத்ரி என்று அந்த மலைக்கு ஒரு பெயர் உண்டு. 7 மலைகளிலே ஒரு மலை சேஷாத்ரி என்று சொல்லக்கூடிய நாகமலை. சேஷன் என்றால் ஆதிசேஷன். அப்படி அந்த நாகமலையிலே இருக்கக்கூடிய பெருமாள். பெண் இன்பம் ஒன்றே சாஸ்வதம், குடும்பமே சாஸ்வதம் என்று மனைவியோடு கூடி பிள்ளைகளை பெறுவது, அவர்களை வளர்ப்பதற்காக பொருள் சேர்ப்பது என்று வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருப்பவர்களே, இன்னமும் நீங்கள் இவர்கள்தான் சாஸ்வதம் என்று எண்ணி குழந்தை பெறுவதற்காக மனைவியோடு சேர்வது தான் இன்பமே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அதிலிருந்து வெளியிலே வாருங்கள். காட்டுக்கு அரசன் சிங்கமாக இருந்தாலும் நாகமலையிலே காட்டு அரசன் சிங்கத்திற்கு எதிராக யானைகளும் பயமின்றி போராடக்கூடிய யானைகள் நிறைந்திருக்கிற இந்த நாகமலையிலே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வாழ்த்தி தொழுதி வணங்கி வாழ்க்கையிலே உய்வு பெறுவீர்கள். வெறும் மனை இன்பம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள் என்று சொல்லுகிற பாசுரம். தாயே தந்தை என்றும் தாரமே கிளைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதனோர் ஆசையினால் வேயம்பூம் மூழ்சூழ் விரையார் வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கினை ஆள் கொண்டருளேன் என்று எப்போ பார்த்தாலும் குடும்பம், அப்பா அம்மா குழந்தைங்க அவங்க வாழ்க்கை, அப்புறம் போகலாம் திருப்பதிக்கு எப்போ போகலான்னு தீர்மானம் பண்ணாலும் மனைவிக்கு வீட்டு விலக்காகிவிடும், அவள் வர முடியாது. தாயும் தகப்பனையும் விட்டு போக முடியாது. சரி, தாயும் தகப்பனும் வந்து எல்லோரும் வந்தால் போவதற்கு பணம் இருக்காது. இப்படி சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குமே ஒழிய ஒரு நேரமாவது ஒழிந்து போய் நிதானமாக பெருமாளை சேவிப்போம் என்கிற எண்ணமே வராது வாழ்க்கையில். ஒரு பாசுரத்தை அப்படி அனுபவித்தார் குலசேகராழ்வார். இங்கே இதே போலவே சொல்லுகிறார். இது மாதிரம் என்று மனைவியோடு கூடி இன்பம் பெற்று மக்களை பெற்று அந்த மக்களை வளர்ப்பதற்காக 8 திக்குகள் ஓரும் தொடங்கி அங்கு அலைந்து இங்கு அலைந்து பணத்தை சேர்த்து சம்பாதித்து அவர்களுக்காக வாழ்வதே வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்காமல், நாகமலை எப்படிப்பட்ட சேஷமலை என்றால் சிங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய துணிச்சல் பெற்ற யானைகள் நிறைந்திருக்கிற இது நாகமலையாம். அப்படி அந்த சேஷாதிரியிலே இருக்கக்கூடிய சேஷகிரியிலே வாழக்கூடிய பெருமாளுடைய பாதத்தை புகழ்ந்து அவன் அடியை ஒற்றி நீங்கள் நல்கதி பெறுவீர்கள், திருமேகனமுடையானை வணங்குகள் என்று சொல்லுகிற பாசுரம். குடும்பம் குட்டி என்பதுதான் வாழ்க்கை என்று எண்ணாமல் பெருமாளை சேவியுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். மாதிரம் காதல் மனை வாழ்க்கை என்று எண்ணி வான் பொருட்டு மாதிரம் காதல் பல உழல்வீர் இன்னும் மைந்தன் என்றோர் மாது இறங்காதபடி வணங்கீர் அரிமாவோடு கைமா திறங்காது அமர் செய்கின்ற மலையினையே. சிங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் பெற்ற மிகப்பெரிய யானைகள் நிறைந்திருக்கிற காடாம் அந்த நாகமலை என்று அழைக்கக்கூடிய சேஷகிரியான பெருமாள்
அங்கு இருக்கிற பெருமாளை சென்று வணங்கி அவன் புகழை பாடி உய்வு பெறுவீர் என்று நமக்கு உரைத்த பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அற்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.